அடுத்தது நம்ம செய்ய போகிறது பெரிய கத்திரிக்காயோட ஃப்ரை. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவை காம்பு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மெல்லிசான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ வந்து அதில் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, எவரெஸ்ட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கத்திரிக்காய் மேலே தடவி இதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு இதை சுட்டெடுக்கணும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் பவுடரும் போடணும், அது போட்டுக்கோங்க. இதில் இருக்க நம்ம சிக்கன் மசாலா பவுடர் போட்டிருக்கோம்ல, அதில் நார்மலான மசாலாஸ் தான் இருக்கும். அதனால் வெஜிடேரியன்ஸும் அந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவும் நான்வெஜ்லாம் எதுவும் சேர்க்கல. இப்போ வந்து நம்ம எல்லா பவுடரும் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் மேலே தடவி வச்சுட்டோம். 1/2 hour அப்படியே அதை நம்ம ஊற வச்சு வச்சிடணும் தடவிட்டு. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடரை இந்த கத்திரிக்காய் மேலே இப்படி நல்லா தடவிடணும். கத்திரிக்காய்லாம் 1/2 hour மேரினேட் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம அதை ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சைடு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 minutes அப்படியே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க, கேஸ் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆயிரும். 5 minutes ஆயிடுச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுடலாம்.
திருப்பி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படியே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பெரிய கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.